ஒரு மனிதன் பிறக்கும் போதே வெட்டு காயங்களோடு தான் பிறப்பெடுக்கிறான். இதை யாராலுமே இல்லைன்னு மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு கத்தி எடுத்து வெட்டினா தான் நம்ம வெட்டுன்னு நினைக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரியாமல் நூதனமான முறையில் உங்களை வெட்டிட்டு போகிறவங்க தான் இன்றைக்கி நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ இந்த வெட்டில் பார்த்திங்கன்னா, ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சிடும், இன்னொன்று கண்ணுக்கு தெரியறதில்ல. அந்த கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் வெட்டை வாங்கி 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 உங்களோட மனசுக்குள்ளேயே புழுக்கத்தை போட்டு அமுக்கி அமுக்கி நீங்கள் டிப்ரெஷன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னாக்கா, கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம முறையிடுறோம், எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு அப்படின்ட்டு. அப்போது ஒரு வீடு கட்டுறோன்னா, வீடுன்றது நமக்கான பிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடை கட்டியாச்சு, ஆனால் கனெக்ஷன் ஒன்று கரெக்டாக கொடுக்கணும்ல. அப்போது கனெக்ஷனுங்கிற கொடுத்துட்டு வீடையும் கட்டியாச்சு, கனெக்ஷனும் கொடுத்தாச்சு, கரண்ட்டும் இழுத்தாச்சு, ஆனால் பீஸை பிடிங்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த பீஸில் பார்த்திங்கன்னா 2 விதமான பீஸ் இருக்கும். ஒன்று நல்ல வாழ்க்கைங்கிற பீஸு, இன்னொன்று தவறுதலாக நீங்கள் அனுபவித்து வாழணுங்கிற பீஸு. இப்போ நல்ல வாழ்க்கைங்கிற பீஸை பிடுங்கியாச்சு, வீடை கட்டின மாதிரி தான். இப்போ நீங்கள் பிறந்துட்டீங்க, ஆனால் நல்ல வாழ்க்கைங்கிற பீஸை பிடுங்கியாச்சுன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா? இருக்காது இல்லையா? இப்படி தான் பல பேர் மனித உடலை எடுத்துகிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார் எந்தெந்த ரூபத்தில் எப்படி உங்களை நூதனமான முறையில் வெட்டிட்டு போகிறாங்கன்னே தெரியல. ஒன்று மேரேஜ் ஆன பிறகு உங்களை பல பேர் வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, வெட்டி நூதனமான முறையில் வெட்டிட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா பிறப்புலேருந்தே கடைசி வரைக்கும் ஆயில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி ஏமாத்துறோம் அப்படிங்கிற டேக்கிள் தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயோ போயிட்டு கோவிலில் போயிட்டு முறையிடுறோம். அப்போது இதை எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபைடு பண்ணி இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.